அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ். ஓகேவா? 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம். ஓகேவா? பழைய புத்தகத்தில் முதல் பருவம் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சின்ன தகவல். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது பழைய புக் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பழைய புக்கில் வந்து தமிழில் கேள்விகள் கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் எதுக்கு பழைய புத்தகம் படிக்கணும் அப்படின்னா, யூனிட் 8 and 9 ரிலேட்டடாகவும் தமிழ்லேருந்து ஓல்டு புக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதற்காகவும் நம்ம பழைய புத்தகம் படிச்சு தான் ஆகணும். பழைய புத்தகம் படிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஒரு விஷயம் அதுக்காண்டி நம்ம படிக்க போகிறோம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதே டயத்தில் பழைய புத்தகத்துலேருந்து கேள்விகள் கேட்குறான்றக்காக நம்ம வரி வரியாக படிக்கிறது, எல்லா பாயிண்ட்டையும் குறித்து படிக்கிறது, சிலபஸ் இல்லாத படிக்கிறது, அப்படியும் படிக்கக்கூடாது. ஓகேவா? அதன் காரணமாக இதில் வந்து நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் புக்கு இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நடத்தவும் செய்கிறேன். அந்த ஹைலைட் பண்ணிக்க நான் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் நண்பர்களே. நீங்கள் வேறு எந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுமே படிக்க வேண்டாம். ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் நீங்கள் படிங்க, அது மட்டுமே போதும். ஓகேவா? வேறு எந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. அப்படி டைம் படித்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் சொல்லிட்டேன். நான் வந்து கிளாஸ் நடத்த உள்ளே போய் ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா நண்பர்களே? ஸோ நான் வந்து என்ன நடத்தணுமோ அதை மட்டும் படித்தால் போதும். புக்கு இல்லாதவங்க நான் சொல்கிறதுக்கு அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க போதும். ஓகேவாங்க? ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்து பாடல் பார்க்கலாமா? இயல் 1. அதுவும் இல்லாமல் 6ஆம் புக்குனால தகவல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். டக்குன்னு வந்து முடிச்சிடலாம். ஓகேவாங்க? நம்மளோட சேனலில் புதுசாக யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து நடத்துவோம். ஓகேவா? நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொல்லவா? அதாவது வாழ்த்து. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திருவருட்பா. இந்த பாடல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கியம்தாங்க. அதாவது ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அந்த கலந்தான் கலந்தான் கலந்தே கலந்தான் கலந்தான் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரிக்கு கலந்தான் 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 வந்தாலே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க போதும். ஆனால் அந்த பாட்டினோட ரீட் பண்ணுறேன் பாருங்கள். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமலிங்க அடிகளார். கேட்கலாம். ஏன்னா 6th ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் ஓல்டு புக்கில். ஸோ அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு கேட்ட கொஸ்டின் தான். அதனால் இந்த பாடலாம் எல்லாருமே ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பாடலுடைய பொருள் இருக்குது பார்த்தீங்களா? இது யாருமே படிக்காதீங்க. ஏன்னா தேவையில்லை. இது வந்து கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் வராது. ஓகேவா? ஸோ அதனால் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் இது முக்கியம். இது படிக்காமல் போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பாயிண்டெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகள். ஓகேவா? ஆசிரியர் குறிப்பு. இந்த ஆசிரியர் குறிப்பு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட் அத்தனையுமே ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிலபஸில் ஒரு டாப்பிக்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இவரை பற்றி எங்கே இருந்தாலும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பூராமே எல்லாமே கேட்டாங்க. தமிழ்லையும் கேட்பாங்க, ஜிகேல யூனிட் 8 ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? ராமலிங்க அடிகளாருங்க. இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த ஒரு கலரில் இருக்கு பாருங்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் கலரில் இருக்கா? அந்த திருவருட்பிரகாச வள்ளலார். இது வந்து இவருடைய சிறப்பு பெயர். இவரை வந்து ஷார்ட்டா எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவரை பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். எங்கே பிறந்தவர்? நம்ம கடலூரில் மருதூரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தோம்னா ராமையா சின்னம்மை. தெரிஞ்சுக்கோங்க, கேள்விகள் கேட்க வாய்ப்பு கம்மி. பெற்றோர்கள்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம். இந்த நூல்களை வந்து இவர் எழுதினார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம் சொல்லப்படுகின்ற ஒரு 2 நூல் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்க, இது வந்து ஒரு டிஎம்சி கொஸ்டின். அதாவது இவருடைய பாடல்கள் அனைத்துமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடல் அப்படின்லாம் கிடையாது. இவருடைய பாடல்கள் எல்லாமே எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவருட்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இவருடைய பாடல் அனைத்துமே திருவருட்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சமரச சன்மார்க்க நெறியை நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ல தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சமரச சன்மார்க்க நெறியை,
வழங்கியவர். சமரச சன்மார்க்க நெறி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் தான் வந்து உலகத்துக்கு வந்து தெரிவித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சமரச சன்மார்க்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆண் பெண் வேறுபாடு, அப்புறம் ஜாதிகள் வேறுபாடு, மத வேறுபாடு, உயிரினங்கள் வேறுபாடு, எல்லாருமே வந்து ஆண் பெண் ஆதிக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜாதியை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மத வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை கருப்பு இன வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உயிர்களிடத்தும் வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்ம வந்து இப்போ மனுஷங்களா, நம்ம வந்து ஆறறிவு மனுஷங்க. இப்போ கீழே வந்துட்டு ஒரு விலங்கு நாய் இருக்குன்னா அது ஒரு 5 அறிவு தான். மரம்க்கு ஓரறிவு. அதையுமே ஒரு உயிராக பார்த்தாரு. எல்லாத்தையுமே ஒன்றா நினைங்க, ஒரு சமமாக நினைங்க அப்படின்னு சொன்னவர் தான் இந்த சமரச சன்மார்க்க நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அனைத்து மதங்களுடைய நல்லிணக்கத்திற்காக அதாவது இப்படி கேட்பாங்க, மதங்களுடைய நல்லிணக்கத்திற்காக இவர் என்ன கொண்டு வந்தார் பார்த்தோங்கன்னா சன்மார்க்க சங்கம். ஓகேவா. பசித்துயர் போக்குவதற்காக இவர் கொண்டு வந்த விஷயம் என்னென்னா அறச்சாலை இருக்குது பார்த்தீங்களா, அறச்சாலை. ஓகேவா. அனைத்து மதமும் அறிவு விளங்குவதற்காக ஞான சபை, அதாவது மதங்களின் நல்லிணக்கத்திற்காக வந்து சன்மார்க்க சங்கம், பசித்துயர் போக்குவது உணவளிக்க அறச்சாலை, அறிவு விளங்க வந்து ஞான சபை. இது மூணே வந்து நிறுவியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞான சபை என்பது 1870 நிறுவப்பட்டது. பக்கத்தில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இவர் தாங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு இந்த வாடிய வள்ளலார். இது வந்து டிஎம்சி கொஸ்டின். இதுவுமே வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யார் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ வள்ளலார் வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சத்திய தர்மசாலையை, ஓகேவா, வடலூரில், அதாவது பசி சாப்பாடு போடுறதுக்காக நம்ம வடலூரில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்திய தர்மசாலைன்னு சொல்லி நிறுவனார். அன்னைக்கு வந்து ஒரு அடுப்பு வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவர் போனாராம். அந்த விளக்கு இன்ன வரைக்கும் அணையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இவருடைய காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய காலத்தை ஈஸியாக என்ன வச்சுக்கலாம். ஓகேவா. காலங்கள் பார்த்தோம்னா 5/10/1823 முதல் 30/1/1874 வரை. இவருடைய பர்த்டே ஏரை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 நடுவில் 8 போட்டால் அதான் வந்து வள்ளலாருடைய பிறந்தநாள். 1 2 3 நடுவில் 8 போட்டால் வள்ளலாருடைய பிறந்தநாள். ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன். ஒரு நல்ல மனிதர் இருந்தாலும் ஷார்ட்கட்காக தான் சொல்கிறோம். ஓகேவா. அதாவது 5க்கும் 10க்கும் வள்ளலார் பிறந்தாருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு 5க்கும் 10க்கும் வள்ளலார் பிறந்தார் ஆமாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 5ஆம் தேதி 10வது மாதம் 1 2 3 நடுவில் 8. இதான் வந்து வள்ளலாருடைய பிறந்தநாள். ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக சொன்னேன். ஓகேவா. மிச்சப்படி ஒன்றும் இது இல்லை. 30/1/1874 இறந்து போயிட்டார். இது வந்து ஜனவரி 30. ஓகேவா. ஜனவரி 30 வந்து இவர் இறந்து போயிட்டார். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த பக்கத்து இவ்வளோ தான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா. ஸோ இவர் வந்து ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் பிறந்த ஊர் மருதூர். ராமலிங்க அடிகளார் பாடல்கள் திருவரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப உள்ளே படித்தது தானே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருக்குறள் இருக்குங்க. அதாவது அன்புடைமை அதிகாரம் இருக்கும். நம்ம அன்புடைமை அதிகாரம் பற்றி தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கோம். முழுமையாக நல்லா கிளாஸு நிதானமாக நடத்தி ஒரு வீடியோவே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை தொட்டு இந்த திருக்குறள் வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா நடத்தியாச்சு, மறுபடியும் நடத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான். ஓகேவா. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நல்லா தெளிவாக நடத்திருப்பேன். ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த சொல்லும் பொருளும் அணி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து நடத்திருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. திருக்குறள் நடத்தியாச்சுல, அதனால தான். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருடைய குறிப்புகள் இதை லேசாக பார்த்துக்குருவோம். மேக்ஸிமம் தெரிஞ்சதான் திருவள்ளுவர் குறிப்பு. ஆனாலும் இதில் கொஞ்சம் தகவல்கள் இருக்கும். ஓல்டு புக்கில் கொஞ்சம் தகவல் இருக்கும். நான் குறிச்ச வந்து பார்த்துக்கோங்க எல்லோரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிமு 31ஆம் நூற்றாண்டுங்க. அப்போ இருந்து தான் திருவள்ளுவருடைய ஆண்டு தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்ச சொன்னவர் யாருன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னா மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் உண்மையானு தெரியல. ஆனால் அவர் வந்து இதை ஒரு பங்கெடுத்துக்கிட்டார் மாதிரி சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய ஊர், நம்ம திருவள்ளுவர் இருக்கார்ல, அவங்க ஊர், பெற்றோர், இதை பற்றி செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய வேறு பெயர்கள் டிஎன்பிஎஸ்சியில் நான் எப்பயுமே கேள்வி கேட்பாங்க. சென்னாம்போதார், தெய்வ புலவர், நாயனார், இதெல்லாம் அவருடைய வேறு பெயர்கள். திருவள்ளுவர் வேறு பெயர்கள் எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ரா சில பெயர்கள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சென்னாம்போதார், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், மாதானுபங்கி, இப்படி வந்து பல பெயர்கள் வந்து இவருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நூல் குறிப்பு பற்றி பார்த்தோம்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை, அதாவது 3 பிரிவுகள்னு சொல்கிறபடியே முப்பெரும் பிரிவுகளை உடையது திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள். திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்கள் என மொத்தம் 1330 குறட்பாக்களை உடையது. ஓகேவா. இது தெரியாமல் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து திருக்குறள் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. புரியுதா. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று.
ஓகேவா. 14 கீழ்கணக்கு நூல்களில் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்கம் மருவிய கால நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. களப்பிரர் கால நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து இந்த ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களை குறிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்நூலை வந்து திருக்குறள் திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள் பார்த்தோம்ல, சென்னா போதா தெய்வப்புலவர் நாயனார். திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, வேறு என்ன சொல்லுவாங்கன்னா உலக பொதுமுறை. இந்த போட்டிருக்காங்க திருக்குறள் உலக பொதுமுறை, அப்புறம் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை, பொருளுரை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, இன்னும் பல பெயர்கள் வந்து திருக்குறளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க திருக்குறள். நம்ம பாடம் நடத்தியாச்சு ஏற்கனவே, இருந்தாலும் குறிப்பு மட்டும் சொன்னேன். இதெல்லாம் இந்த பொறுத்துக்காக நம்ம அந்த வீடியோ கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அந்த புக் பேக்கெலாம் ஒரு வீடியோவே கொடுத்தாச்சு. ஊவேசா இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனுங்க. அதாவது நம்ம சிலபஸில் என்ன இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன படிக்கணும் அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீங்களும் அதை மட்டும் படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். தைரியமாக நான் நடத்தக்கூடிய இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். 6th தமிழ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் அடிச்சிருவீங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இவரை பற்றி பார்த்தோம்னா சின்னதாக கதை மணிக்கு இருக்கும். இவர் வந்து தமிழ் தாத்தா ஊவேசாங்க. இவர் என்ன பண்ணுவார்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓலைச்சுவடிகளை வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஓலைச்சுவடிகளெலாம் வந்து எந்த ஊரில் இருக்கும், கன்னியாகுமரியில் இருக்கலாம், ஈரோட்டில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், எங்கெங்கேயோ இருந்திருக்கு, கோயம்புத்தூரில் இருந்திருக்கலாம், இப்படி சுற்று வட்டாரங்களில் பூரா இருந்திருக்கும். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்படி தமிழ்நாடு பூரா போய் தமிழ் நூல்கள் ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் தேடி சேகரித்து அந்த ஓலைச்சுவடிகள் வந்து புத்தகத்தில் நம்ம புத்தகமாக படிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மணிக்கு படிக்கிறதுக்கு அச்சிட்டு கொடுத்தவர் இவர் தாங்க. ஓகேவா. இதை அவருடைய பற்றி சின்ன கருத்து. இதை பற்றி முழுமையாக வந்து உள்ளே பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஈரோட்டில் தெரிஞ்சுக்கோங்க. ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படின்ற ஒரு கிராமங்க. ஓகேவா. ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே அது இப்போ நான் குறித்த பாயிண்ட்டை படித்தா போதும், ஏன்னா மிச்ச பாயிண்ட்லாம் தேவையில்லை, அங்கே கதை தான். ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊவேசா வந்து போகிறாரு. ஒருத்தவங்க வீட்டுக்கு போய், உங்கள்கிட்ட பழைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன், ஐயா எனக்கு அந்த ஓலைச்சுவடியை கொடுங்க, நான் புத்தகமாக அச்சிட்டு பின்வரும் சந்ததிகளுக்கு படிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணான்னு தெரியுமா, என்னது ஓலைச்சுவடி கொடுக்கவா, அதெல்லாம் பழைய பொருள்ப்பா, நான் போய் ஆற்றுல போட போகிறேன், நாளைக்கு ஆடிப்பெருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல போட போயிட்டார். நம்ம ஊவேசா என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ போட்டுக்கப்பா அப்படின்ட்டு இவர் ஊருக்கு வெளியே ஒரு மரத்தில் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் சொன்ன ஓலைச்சுவடி கேட்ட மனிதர் வந்து ஆடிப்பெருக்கான், அதனால் பழையதெல்லாம் வந்து இதில் விட்றாங்களாம் ஆற்றுல. இவர் ஆற்றுல விட்டார். அவர் போனதுக்கப்புறம் ஊவேசா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து வந்து அவ்வளோ பத்திரமா வந்து ஒரு விஷயத்தை பண்ணி அதை அச்சில் பதிப்பிட்டு நம்ம வெளியிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவர் தமிழ் தாத்தா அப்படின்னு எல்லாருமே குறிப்பிடுறாங்க. புரியுதாங்க. அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டான ஒரு நபர். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, எனக்கு கதை இது இருக்காது, டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அதாவது எழுதுகோல், அதாவது நம்ம பேனா பென்சிலு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. பனை ஓலையை பக்குவப்படுத்தி, அதாவது பனைமரம் இருக்குல்ல, பனை ஓலை இருக்குல்ல, அதை வந்து பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எழுத்தாணினா பேனா கிடையாது, இரும்பில் வந்து செஞ்சுருப்பாங்க, அதான் ஆணின்னு அதிலே வருது பாருங்கள், அதை வச்சு வந்து எழுதுவாங்க. அப்பாடி எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலையில் எழுதுனால அதனுடைய பெயர் ஓலைச்சுவடி அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஓலையில் எழுதுகிறப்ப பனை ஓலை தானே, இப்போ நம்ம போய் எடுத்து எதுனா பேனா வச்சதுனா கூட ஒன்றும் செய்யாது. ஏதாவது நம்ம கையை லேசாக அப்படி என்ன சொல்கிறது, அந்த பழ ஓலையை தூக்கி கீழே போட்டால் கூட உடையன மணிக்கு இருக்கும் தெரியுமா. ஸோ அதனால் பக்குவப்படுத்தி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை கொம்பு அந்த ஓலைச்சுவடியில் எழுதும்போது ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு வேறுபாடுலாம் வச்சு எழுத முடியாது. ஏன் அந்த கொம்பு போட்டோம்னா அந்த ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே அதான் கொடுத்துருப்பாங்க. தமிழக தாத்தா, அதாவது இவர் வந்து நம்மளுக்காக சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை இப்படி நிறைய நூல்கள் இருக்குது. பின்னாடி இருக்க அந்த நூல்கள்லாம் சொல்கிறேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 80 நூல்களை வந்து பதிப்பித்து கொடுத்துருக்காங்க. அதனால் இவர் எல்லாருமே அன்போடு உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசான்னு குறிப்பிடுறோம். தமிழ் தாத்தா ஊவேசா என்பது பலமுறை கேட்கப்பட்ட ஒரு வினா. ஸோ குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகள், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓலைச்சுவடிகள் எங்கெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படின்றத இதனால் கொடுத்துருப்பாங்க. எங்கெங்க பார்த்தீங்கன்னா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்குல்ல, அதாவது நம்ம அண்ணா நூற்றாண்டர் நூலகத்தில் 7வது நூலகம் சொல்லி படிச்சிருக்கோம்ல 6th நியூ புக்கில், அதுதான் இது. அரசு கீழ்த்திசை சுவடிகள் சென்னையில் இருக்குது. அடுத்து அரசு ஆவண காப்பகம், அதுவும் சென்னையில் இருக்குது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், நம்ம தேவநேய பாவனர் தோற்றுவித்தார், இயக்குனராக இருந்தார், 10th நியூ புக்கில் இருக்கும்ல, அதுலேயும் வந்து இவர் அதாவது ஓலைச்சுவடி பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அதாவது இந்தியாவில் துவங்கப்பட்ட பழமையான நூலகங்கள் ஒன்று, 1122 படிச்சிருக்கோம்ல நம்ம 7th நியூ புக்கில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா
இங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. அதுக்கப்புறங்க முக்கியமான ஒரு வரிங்க குறிஞ்சிப்பாட்டு. இந்த குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். இந்த குறிஞ்சிப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. புரியுதா. 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அந்த குறிஞ்சிப்பாட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 99 வகையான பூக்களுடைய பெயர்கள் இருந்துச்சாங்க. ஓகேவா. 99 வகையான பூக்களின் பெயர் வந்து இருந்துச்சான். ஆனால் இவர் வந்து ஊவேசா வந்து அந்த தண்ணியில் விழுந்து அடிபட்டு கடந்த ஓலைச்சுவடிலாம் சேர்த்து வச்சனால அதில் அழிஞ்சு போச்சான். ஒரு 96 பூவுடைய பேர் மட்டும்தான் இருந்துச்சான். 3 பூக்களுடைய பேர் இல்லையா. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 3 பூக்கள் என்ன அப்படின்னு அது சரி 3 தானே போனால் போதும் விடாமல் நல்லா சர்ச் பண்ணாராம். நல்லா தேடி கண்டுபிடிச்சி அந்த 3 பூக்கள் பேரை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இது. பல மாதங்கள் இந்த 3 பூக்களுக்காக கிட்டத்தட்ட பல மாதங்கள் அவர் செலவிட்டார்னு சொல்லியிருப்பாங்க. குறிஞ்சிப்பாட்டு என்பது சங்க இலக்கியங்கள் ஒன்று. சங்க இலக்கியங்களில் 10 பாட்டில் வந்து கபிலரால் எழுதப்பட்ட ஒரு நூல். ஓகேவாங்க. 10 பாட்டு. அடுத்து வந்து வேறு என்ன இருக்கும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து போவோம். இந்த இதை பாருங்களேன். இவர் பதிப்பித்த நூல்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து முக்கியமாக படிக்கணுமா நிறையா பேர் கேட்குறீங்கள. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டிஎன்பிசியில் இந்த இது இருக்குல்ல இந்த கட்டம் இதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 டைம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. பொறுத்துகளையே கேட்டிருக்காங்க. 2 டைம் பொறுத்துக 2 டைம் வந்து ஒன்லைன் மணிக்கே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா. படிச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை. படித்து தானே ஆகணும். 8 தொகையில் 8 நூல்கள் இருக்குது. அது ஈஸி படிச்சிடலாம். 10 பாட்டில் 10 நூல் இருக்குது. அதுவும் படிச்சிடலாம். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த 3 நூல்கள் இருக்குல்ல. ஐம்பெருங்காப்பியங்களை இந்த 3 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 புராணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மிச்சம் ஈஸி தானே. 8 தொகைனா 8 நாளே வந்துருச்சு. 10 பாட்டுனா 10 ஆளே வந்துருச்சு. ஸோ 18 நூல்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி சொல்லுவோம். இதில் வளையாபதி குண்டலகேசியும் கடைசி 2 விட்டுட்டு 3 மட்டும் பதிப்பிச்சவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புராணங்கள் 12 எப்படின்னா ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். புராணமாக பேசுகிறது. புராணமான வரலாறு அந்த கதை இந்த கதை புராணங்களை விட்டு அடிக்கிறது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்தாலே இப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். அதான் புராணங்கள் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உலா வந்து 9 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து கோவை 6. கோவைன்னா என்னது. நம்ம கோவைனா வந்து நூலில் வந்து வேறு. அதாவது பாண்டி கோவை, மும்மணி கோவை அப்படின்னு இருக்கும். நம்ம பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் கோவை எந்த ஊர். கோயம்புத்தூருக்கு நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன். டிக்கெட் 6 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஊராக இருந்தாலும் சரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவை 6. ஓகேவா. அடுத்து தூது 6. இது வந்து ஈஸியாக வச்சுக்கோங்க. தூது 6. தூது போகிறான்ப்பா இவனுக்கு. இப்போ சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ காதல் பண்ணுறாங்கன்னா டே ஏன்னா காதல் தூதா அப்படின்ட்டுவாங்கல்ல. சண்டை போட்டாங்கன்னா அந்த காலத்தில் சண்டைக்கு தூது போவாங்களே. இப்பயும் தூதுகள் நியமிக்கிறாங்களே. தூது 6பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா தூது போகிறா அப்படின்னு கேட்டுக்கோங்க. யாரா அதாவது 6 தூது போகிறா. தூது 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா நூல்கள் ஒரு 13. இது நீங்கள் படிச்சுதாகணும். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. வெண்பா நூல்கள் ஒரு 13 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி வெண்பா 3 எழுத்தா. ஸோ 13 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தாதி ஒரு 3. ஓகேவா. அந்தாதி ஒரு 3. பரணி நூலில் ஒரு 2 நூல் படிச்சுக்காரு. மும்மணி கோவில் ஒரு 2 நூல். இரட்டை மணிமாலை அது 2 வந்துருச்சு. ஸோ 2. பிரபந்தங்கள் ஒரு 4. மொத்தம் 80 நூல்கள் வருங்க இங்கே. ஓகேவா. 80 நூல்கள் வந்து ஊவேசா பதிப்பிச்சிருக்காரு. இதை பார்த்துக்கோங்க. முக்கியம்தான். ஒரு 4 தடவை கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த பற்றி ஒரு முக்கியமான பற்றி என்ன அப்படின்னா நம்ம ஊவேசா அப்படின்னு சொல்கிறோம்ல. இவர் வந்து எந்த ஊருக்காரு. நம்ம திருவாரூர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குல்ல திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அப்படின்ற ஊரில் இவர் பிறந்திருக்காருங்க. ஓகேவா. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அப்படின்ற ஊரில் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினங்க. நம்ம ஊவேசான்னு சொல்கிறோம். ஆனால் இவருடைய பேர் ஊவேசாவா கிடையாது. வேங்கட ரத்தினம் அதான் வந்து அவருடைய இயற்பெயர். அவருடைய ஆசிரியர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். யார். நம்ம சேக்கிலார் பிள்ளை தமிழை பார்த்து அது சொன்னார்ல பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லி சேக்கிலாருடைய அந்த இப்போ என்ன படம் பெரிய புராணம் அதை பாராட்டிய மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார்கள்ல அவருடைய மாணவர் தான் நம்ம ஊவேசா. இவர் வந்து நல்லா வந்து படிப்பில் ஆர்வம் அதிகமாக கண்டு நல்லா படித்ததுக்காக அந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை பற்றி 7th புக்கில் பாடங்கள் இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. சாமிநாதன் அப்படின்ற பேரை வந்து இவருக்கு வந்து அவர் வைக்கிறாரு. ஓகேவா. ஸோ அதனால தான் இவர் வந்து ஊவேசான்னு வச்சுக்கோங்களேன். உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு. இவங்க அப்பா பேர் வேங்கட சுப்பு. அதை சுருக்கி வே. அதாவது உத்தமதானபுரத்தில் உள்ள ஊ. அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்போட வே. அடுத்து சாமிநாதன் ஆசிரியர் பேர் வச்ச சாமிநாதன் சுருக்கி ஊவேசா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிறந்தாண்டு இறந்தாண்டு முக்கியமான பார்த்துக்கோங்க. முக்கியம்தான். அதாவது பிப்ரவரி 19 1855 பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரல் 28 1942 இறந்து போயிறாரு. 1942 வந்து எப்படி ஞாபகம் இவர் இறந்தது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம 7th நியூ புக்கில் வந்துட்டு 1942 வந்து ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நூலகங்கள் பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் 42 இறந்து போயிருக்காரு. அதனால் இவருடைய நினைவாக ஊவேசா நூலகம் சென்னையில் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. அந்த நூலகத்தை வச்சு ஞாபகம் வச்சாலும் சரி எப்படியாவது ஒரு வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்.
தன் வாழ்க்கை வரலாற்று நூலை உவேசா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது எந்த இதழில் தொடராக வெளியிட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனந்த விகடன். நம்ம இப்போயே ஆனந்த விகடன் இருக்குது பாருங்கள். உவேசா காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆனந்த விகடன் அப்படின்ற ஒரு புக்கு அந்த புக்கு போடுறாங்களே அது இருக்கா. ஆனந்த விகடனில் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதினாருங்க. பல டைம்ங்க ரிப்பீட்டட் எத்தனை ரிப்பீட்டட்னு சொல்ல முடியாது, அத்தனை முறை கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ எல்லாமே மறந்துடாதீங்க. ஆனந்த விகடனில் தான் தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அதுக்கு அவர் வைத்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என் சரிதம். ஓகேவா, அதுக்கு அவர் வைத்த பேர் என் சரிதம். ஓகே, இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு எல்லாத்துக்கும். என் கதை அப்படின்ற நூலை அப்போ இவர் என் சரிதம் என்ற நூலை எழுதினவர் உவேசா. அப்போ என் கதை, ஓகேவா, என் கதை அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேவா, அதுக்கப்புறம் இவருடைய தமிழ் பணி அதுக்கப்புறம் எல்லாம் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட்டுடலாம். உவேசா நினைவு இல்லம் இந்த சைடில் இருக்கு பாருங்கள். உவேசா நினைவு இல்லம் எங்கே இருக்குன்னா உத்தமதானபுரம். உத்தமதானபுரம் அவங்க பிறந்த ஊர், அதனால் அங்கேயே அவருக்கு நினைவு இல்லம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த பாயிண்ட்டு, இதுவும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, இதோட முடியும்னு நினைக்கிறேன் இவருடைய பாடங்கள். இவர் பாடம் முடிஞ்சுன்னா அடுத்து பெரிய பாடம் எதுவுமே இல்லைங்க. டக்குன்னு செயலாக படித்து முடிச்சுட்டு வேகமாக லெசன் முடிஞ்சிடும். ஸோ இவரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 1942 இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்டர் உவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ளது. எங்கன்னா பெசன் நகரில் இருக்குது. 1942 இவர் இறந்து போனப்போ தொடங்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெசன் நகர். இந்த பெசன் நகர் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஊரில் இருக்கவங்களுக்கே அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு பாதி பேர் தெரியாது. ஏன் தெரியுமா, நம்ம அன்னி பெசன்ட்னு ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம் பாருங்கள். அவங்க அந்த இடத்துல தங்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஏரியாவுக்கு அன்னி பெசன்ட் நகர் அப்படின்னு வச்சது பேர். ஆனால் இதை ஷார்ட்டாக பெசன்ட் நகர்னு கூப்பிட்றாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அங்கே தான் நம்ம உவேசா நூலகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய தமிழ் பணிகள் என்னங்க, தமிழுக்காண்டி இவ்வளோ உழைப்பு உழைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்காரங்களில் வெளிநாட்டுக்காரங்களான யார், சூழியல் வின்சோ, ஜிஇ போப் இவரை பெரிதும் பாராட்டியிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நான் சொல்கிறேன் நான் சும்மா சொல்லலை, நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்தால் தெரியும். திரும்ப கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால் யார், அதாவது உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிஇ போப்பும் சூழியல் வின்சோ. ஸோ குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவண் அரசு, அதாவது நம்ம மத்திய அரசு 2006ஆம் ஆண்டு, புரியுதாங்க, 2006 நம்ம உவேசாவுக்கு என்ன வெளியிட்டாங்க, அஞ்சல் தலை, சிறப்பு அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டு இவரை சிறப்பிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுவும் முக்கியம்தான், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புக் பேக்கு உள்ளே இருக்க தான் வெளியே இருக்கும். புக் பேக்லாம் உள்ளே இருக்கும்ல, அதை பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஓகேவாங்க. ஸோ என்ன வேணும் லேசாக வேணால் சொல்கிறேன், பிரித்தெழுதுக்க சேர்த்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓலைச்சுவடியை தேடி தந்தவர் உவேசா, அதே தான் இருக்கும். உவேசா எழுதிக்கோங்க. உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பேர் என் சரிதம். இப்போ தான் பார்த்தோம், என் சரிதம் எழுதிக்கோங்க. இங்கே உவேசா தாம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஷ் பணி மேற்கொண்டார். பதிப்பு பணி. ஓகேவா, பதிப்பு பணி புரியுதாங்க, பதிப்பிச்சார்னு படித்தோம்ல. ஸோ அதை எழுதிக்கோங்க. ஓகேவா, நான் சொல்கிறத நீங்கள் குறிச்சிக்கோங்க போதும். இதெல்லாம் உள்ளே இருக்காதான் இங்கே இருக்குது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, உவேசா பிறந்த ஊர் என்னது, உத்தமதானபுரம் உள்ளே இருந்துச்சு. உவேசா அவர்களை நாம் டேஷ் என அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம், தமிழ் தாத்தா. அப்போ தேச தந்தைனா யார், நம்ம காந்தியடிகள். அப்போ நாடக தந்தை யார், அப்போ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முதல் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேள்வி கேட்டீங்க, அதையும் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து நாடக தந்தை என்ற நூலின் ஆசிரியர் கேட்டீங்க, அதுக்கும் ஒரு கமெண்ட் போடணும். புரியுதாங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், மறக்க மாட்டேங்க. அன்றைக்கி நம்ம கமெண்ட் பண்ணமே அதில்னு. ஸோ இந்த கடைசி வரை நம்பிக்கை, இது ஒரு உண்மை ஸ்டோரி தான். ஆனால் நம்ம நல்ல ஸ்டோரி, இந்த பாப்பா பாவம் அப்படிலாம் இருந்துக்கு. இப்போ அப்போ அவங்க பாப்பா, இப்போ அவங்க கிடையாது. ஸோ நல்ல ஸ்டோரி. இவங்க ரொம்ப பாவம், ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி கூட சொல்லலாம். ஆனால் நம்ம சிஎன்பிசிக்கு சிலபஸில் இல்லை, அதனால் அவாய்ட் பண்ணிடலாம். புக்கு வச்சுருக்கோங்க, சும்மா ரீட் பண்ணணும், சரி நல்லா தானே இருக்குது, ஒரு 2 பக்கத்துக்கு ரீட் பண்ணால் ரீட் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி இந்த பாடம் சிலபஸில் இல்லை, புரியுதாங்க, படிக்க தேவையில்லை. டிஎன்பிசியில் கேள்விகள் வராது அதுலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொழித்திறன் வந்தாச்சுங்க. மொழித்திறன் என்ன சொல்கிறாங்க, நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் படிக்கிறோம். ஏங்க டிஎன்பிசியில் இலக்கணம் கேள்வி வைக்கிறாங்க, இலக்கணத்துலேருந்து ஏன் தான் கேள்வி வைக்கிறாங்க, இலக்கணம் ஏன் தான் நடத்துகிறாங்க, அப்படி இலக்கணம் ஏன் புக்கில் இருக்குது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா மொழி, அதாவது தமிழ் மொழி பேசுனா தமிழ், தெலுங்கு மொழி பேசுகிறவங்க தெலுங்கு, கன்னட மொழி பேசுகிற கன்னடம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஏதோ ஒரு மொழி பேசியிருப்போங்க. அந்த மொழியை எழுதும் மொழி, நம்ம எழுதுகிற மொழி அதே போல் தமிழ், இங்கிலீஷு என்ன வேணால், தெலுங்கு, மலையாளம், எந்த மொழியாக வேணால் ரெண்டு போது அதை புரிந்து கொள்வதற்கு தான், நம்ம மொழியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அதுக்கு தான் இலக்கணமே தேவைன்றாங்க. நம்ம மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, புரியுதா? ஸோ அதுக்கு தான் இலக்கணம் என்பது தேவை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியணும்,
மற்றவங்க பேசுகிறது நமக்கு புரியணும். அதுக்கு தாங்க இலக்கணம் தேவை. இல்லாட்டி இலக்கணம் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒன்று பேசுகிறோம், அடுத்தவங்க புரியலப்பா, அடுத்தவங்க பேச நமக்கு இல்லாட்டி அது மொழியே கிடையாது, அந்த மொழியை சிதைஞ்சிரும். அதனால தான் வந்து இலக்கணம் தேவை அப்படின்னு ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு கதை தான், இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா ரீட் பண்ணிக்கலாமே. ஆனால் ஒரே ஒரு முறை கேட்டிருந்தாங்க, ஒரு பெரிய குரூப் 1 எக்ஸாமில் நினைக்கிறேன், 2015 கிட்ட ஒரு குரூப் 1 எக்ஸாம் நினைக்கிறேன், 2015 14 அப்போ வந்து இந்த தமிழ்லேருந்து இந்த கொஸ்டின் இதிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கலாமே. தமிழின் முதல் எழுத்து ஆ. ஓகேவா? ஸோ இது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ என்னும் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஆ நம்ம சுழிக்கிறோம்ல, இந்த இப்படி ஆ போடுறோம்ல, இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போடுறோம் பார்த்தியா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா முதுகுக்கு பின்னாடி ஒரு கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம மொழிகளில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க நூற்றுக்கணக்கான மொழிகளுக்கு பின்னாடியுமே இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏபிசிடியில் கூட ஏ அப்படின்றப்ப பாருங்களேன் 2 கோடு வருதா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி வருது அப்படின்னு பண்ணி யோசிச்சோம்னா, அந்த காலத்தில் வந்து சண்டைக்கு போனாங்க பார்த்தீங்களா, சண்டைக்கு போட்டவங்க, வேட்டைக்கு போனவங்க நம்ம முதுகில் சுமந்துட்டு போன அம்பு இருக்கும். நம்ம வனமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயமே டக்குன்னு அந்த பின்னாடி ஒரு அம்பை சொருகி வச்சுக்கிடுவார், சட்டு சட்டுன்னு எடுத்து அந்த வில்லை விடுவார் தெரியுமா, அந்த அம்பு வந்து பின்னாடி சொருகி இருக்கா. ஸோ அந்த அம்பு கூட்டை தான் அந்த கோடு குறிக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இணை எழுத்துக்கள் 6th நியூ புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இக்கு இங்கு, அதாவது வல்லினம் மெல்லினம் இணை எழுத்துக்கள், இடையினம் அந்த இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஒவ்வொன்றுக்கும் இணை எழுத்துக்கள், சிலதுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது தமிழில் அப்படின்லாம் கொடுத்துருப்போம்ல, அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். மனிதர்கள் போல எழுத்துக்களுக்கு வந்து இணை எழுத்துக்கள் ஒன்று போட்டிருப்பாங்க. இங்கு என்னும் எழுத்துக்கு பின்னால் கா இணை எழுத்து வரும். அதாவது இக்கு இங்குங்க, இச்சு இஞ்சுங்க, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. 6th நியூ புக்கில் படிச்சிருப்போம். இருந்தாலும் இங்கே இருக்குன்றக்காக உங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். புரியுதா? நல்ல தமிழில் எழுத குறில் நெடில், அதாவது நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம் எழுதுகிறோம் எல்லாம் ஓகே தான், நம்ம கரெக்டான சரியான முறையில் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு குறில் நெடில் வேறுபாடு அறிந்திருப்பது அடிப்படை அறிவு. எது நல்ல தமிழ் எழுத அடிப்படை அறிவு கூட கேட்டுருவாங்க. ஓகேவா? நம்ம அந்த இடத்துல முடிச்சுட்டு இங்கே பார்க்குறப்ப ஈஸியாக தெரியும், அங்கே போய் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. குறில் நெடில் ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எதுவுமே வந்து தேவையில்லை தான், புரியுதா? ஸோ இது கொஞ்சம் தேவை, ஏன்னா பிரித்துறதுக்கு, அதனால் பிரித்துறதுக்கு சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் தெரியுமில்ல, அதனால் இது முக்கியம்தான். பழந்தமிழ் இலக்கியம் நம் செல்வம். எது நம் செல்வம் கூட கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ பழந்தமிழ் இலக்கியம் நம் செல்வம் என்ன வேணால் கேட்கலாம். எது நம் செல்வம் கேட்டுட்டு கல்வி, அறிவு, பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு கொடுத்தா நம்ம எதை எழுதுவோம், கல்வியை தான் முதல்ல எல்லாம் போடுவோம், இல்லாட்டி நம்ம அறிவை போடுவோம். ஸோ அதெல்லாம் கிடையாது, பழந்தமிழ் இலக்கியங்கள் தான் நம் செல்வம். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரித்து எழுதுங்க. இது ஏன்னா டிஎம்எஸ்ல இருக்குல்ல, அதனால் படிச்சுக்கோங்க. தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர், அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும், நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை. புக் பேக்கில் இருக்கனால டாபிக் இருக்கனால இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தேவைப்படாது, எல்லாமே தேவையில்லாததான். ஓகேவா? யாரும் என்னங்க இதெல்லாம் விட்டு போகிறீங்கன்னு நினைக்காதீங்க, எதுவுமே தேவையில்லை தான். புரியுதா? சும்மா உள்ளக்கதே இருக்கும், அது சும்மா ஏதோ ஜென்ரலாக என்னத்தையும் வச்சுருப்பாங்க சின்ன பசங்களுக்காக, அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா 87 வயசு, அங்கே வந்து உள்ள புக்கில் அந்த 87 வயசும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இங்கே அந்த 87 வயசு இருக்கும். ஸோ 87 வயசு எத்தனை வயசு வரை, 87 வயசு வரை உழைச்சார். அதனால் முயற்சிக்கு வயது தடை இல்லை. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு நான் படிக்க முடியுமா, எனக்கு 35 வயசு ஆச்சு நான் படிக்க முடியுமா, 40 வயசு எங்கள் 87 வயசு வரைக்கும் முயற்சி கைவிடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 40 வயசுலலாம் படிக்கணுமா கேட்குறாங்க. இப்போ இருக்குங்க வச்சு 40 வயசு ஓகே, 30 வயசுக்காரங்களாம் படிக்கணுமா கேட்குறீங்க பாருங்கள். இவரை பார்த்து சைஸு எல்லோரும் பரவாயில்ல, ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வேறு எதுவும் வராது, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இது எதுக்குன்னா எதுவுமே தேவைப்படாத பாயிண்ட் தான், இருந்தாலும் ஏதோ தினமாக இருக்கணும்னு வச்சுருக்கேன். செப்டம்பர் 15 நாள், அதாவது இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஒரு அண்ணன் வந்து இருப்பாப்லையா, அதாவது ஒரு ஆள் இருக்கார், அந்த காலத்தில் வந்து அவர் கால் அடிபட்டுரும், அவர் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து பேஸ்கெட் பால் விளாடுவார், அதனால் ஒரு காலுக்கு பிரச்சனை வந்து உயிருக்கே பிரச்சனையாக டாக்டர் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு ஓடுவாரா ஆடுவாரா, அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான், மாற்றுத்திறனாளிகள் மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஸோ நம்ம புக் சிலபஸ், அதாவது டிஎன்பிசி டாபிக் தேவையில்லாதனால நான் அதை விட்டுட்டேன். ஓகேவா? அதை புக்கு இருக்கவங்க அதை ஒன்று படிச்சுக்கோங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். செப்டம்பர் 15 வருஷம் செப்டம்பர் 15 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ஞாபகார்த்தமாக டோரி பாக்ஸ் அப்படின்ற புற்றுநோய் ஓட்டம் நிறைய நாடுகள் நடத்துகிறாங்களா. இது வந்து ஜிகே கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கான நான் எடுத்து வச்சுருந்தேன். டோரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் என்பது என்னைக்கு, செப்டம்பர் 15 தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதுக்கடுத்து எதுவுமே வந்து முக்கியமானது எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா புக்கு உள்ள டாப்பிக்காக தான் இருக்கும். எதுவுமே இல்லை, எதுவும் இருக்கா, இல்லை. மார்க் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் மார்க் பண்ண பயணம் மட்டும் படித்தால் போதும். இங்கே வந்து பாருங்களேன், திருவருட்பா பிரித்தெழுதுக, அதை நான் முன்னாடி சொல்லலையோ, நம்ம பார்த்தோம்ல, அது வந்து பிரித்தெழுதுகளை கேட்பாங்க. எப்படின்னா திரு கூட்டல் அருள் கூட்டல் பா அப்படின்னு பிரிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நான் ஞாபகம் இல்லை, திரு அருள்
ப்ளஸ் பா டிஎன்பிசி கொஸ்டின், அதனால் பார்த்துக்கோங்க. என்பிலதனை என்பு கூட்டல் இலதனை. ஏன் நான் பிரித்ததை மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டைரக்ட் டாபிக், டைரெக்டாக வந்து டிஎன்பிசியில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக், அதனால தான். அதுக்கப்புறம் நாலடியார் போயிடலாமா? அவ்வளோதாங்க ஃபஸ்ட் யூனிட்டு. செகண்ட் யூனிட் ரொம்ப சிறுசாக இருக்கும், படிக்க தேவையில்லாத மாதிரி இருக்கும். நாலடியாருங்க, அதாவது டிஎன்பிசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்துலேருந்து நிறைய கேள்விகள் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ அந்த பாடத்தை யாரும் படிக்காமல் போயிடாதீங்க. இந்த பாட வரி முக்கியமாக கேட்டிங்கன்னா முக்கியம்தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கூட ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாடலுடைய பொருள் தேவை, நம்ம கண்ணில் கலந்த அந்த பாடலுடைய பொருள் தேவையில்லைன்னு சொன்னேன்ல, பட் இந்த பாடலுடைய பொருள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர்கள். அதாவது நாடை பற்றி ஜென்ரல் தகவல் சொல்லலாமா, இல்லை பாட்டோட பொருள் என்னன்னு சொல்லிடலாம், ஓகேவா? அதாவது நாய் இருக்குது பார்த்தீங்களா, டாகு. நம்ம நாயோடைய கால்விரல்கள்லாம் எப்படி இருக்கும்னா நெருங்கி இருக்குமா, ஓகேவா? நெருங்கி இருக்கும். ஆனால் அதுபோல் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒட்டிக்கிட்டு நெருக்கமாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஈயோட காலை பார்த்தீங்களா தள்ளி 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 இருக்கும், ஓகேவா? சின்னதாக தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ அந்த ஈயின் கால் அளவு கூட நமக்கு அதே டயத்தில் அது எவ்வளோ குட்டி அந்த ஈயின் கால். ஸோ அந்த ஈயின் கால் அளவு கூட நமக்கு அவங்க வந்து உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நமக்கு என்ன பயம்? ஈயின் கால் எப்படிங்க இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரு ஈய சின்னது, அதை விட அந்த அளவுக்கு நமக்கு உதவ மாட்டாங்களாம். அதுபோல் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாய்க்கால் என்ன பண்ணும்? வாய்க்கால்னால் வயலுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வருமா? ஸோ வாய்க்கால் வந்து அந்த நீரை பாய்ச்சி நம்ம விளைய உதவுமா? வாய்க்காலை போல் உதவும் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்ம கூடயே இருப்பாங்கங்க, ஆனால் நம்ம ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க, அவங்க இருந்து வேஸ்ட்டு. உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனால் நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ அந்த நட்பை வந்து தேடி பெற வேண்டும்ன்ற மணிக்க கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல, ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் முக்கியமாக கேட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் பார்த்துக்கலாம், ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கேட்காமலும் இருக்கலாம், நம்ம படிச்சுருவோமே. நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால், நன்கனியர். இது வந்து நான் ஏன் மார்க் பண்ணி வட்டம் போட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் 2016 கேட்டது தான், ஓகேவா? 2016 அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஆனால் 2014 கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நன்கு கூட்டல் அணியர். ஸோ 3 சுழியின், இங்கே 2 சுழியின், அதை பார்த்துக்கோங்க. அணியர் அப்படின்னா என்னது? நெருங்கி இருப்பவர். அணியர்னா என்னது? நெருங்கி இருப்பவர், ஓகேவா? அடுத்து வந்து எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் நடத்துமா? சேய்மை அப்படின்னா தொலைவு. இது வேணால் டிஎன்பிசி கேட்பாங்க, சேய்மை தொலைவு, இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் செய் அப்படின்னா வயல், இது நியூ புக்கில் இருக்குது. செய் அப்படின்னா வயல், இது நியூ புக்கில் இருக்குது. அணையார் போன்றோர், இதுவும் நியூ புக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடைசி 3 பொருள் முக்கியங்க. அடுத்து நூல் குறிப்பு முக்கியமாக கேட்டிங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அவ்வளோ வந்து முக்கியம். ஒரு பாயிண்ட் கூட விடாமல் படிச்சிருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது நூல் குறிப்புங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, நாலடியார். அதாவது பாருங்கள், 14 கீழ்கணக்கு. இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தோம், திருக்குறளும் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, நம்ம நாலடியாரும் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்த நாலடியாரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 400 பாட்டு இருக்குது, ஓகேவா? மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது? 400 பாட்டு இருக்குது. அறக்கருத்துக்களை கூறுகிறது. நான் சொன்னேன்ல, அறநூல்கள்னு சொல்லுவாங்க 14 கீழ்கணக்கு நூல்கள்னு. ஏன் அப்படின்னா அறக்கருத்துக்களை கூறுகிறது நூல்கள் பூராமே, அதனால் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அடி 400 என சிறப்பு பெரும் உண்டு, பல டைம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதில் எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தாங்க. 400 பாடல்களை கொண்டது, அறக்கருத்துக்களை கூறும் சொல்லுவாங்க. அறக்கருத்துக்கள்லாம் என்னன்னா நல்ல விஷயங்களை சொல்லும், ஓகேவா? அவ்வளோதான், மிச்சபடி ஒன்றும் கிடையாது. 4 அடி 400 என்னும் சிறப்பு பெரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமண முனிவர்கள், ஓகேவா? பாண்டிய நாட்டு, முக்கியமாக குறிப்பாக வந்து பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள், ஓகேவா? அந்த காலத்தில் பாண்டியர்கள் இருந்தாங்களா, அப்போ நம்ம பாண்டியர்கள் மதுரையை சுற்றி இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்த சமண முனிவர்கள், இன்றைக்கும் மதுரை பக்கம் சமண படுகைகளாக இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இது எழுதினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு விளக்கம். அதாவது நான் முதல்ல சொன்னேன், இந்த இன்னோட சொல்கிறேன் பாருங்கள். சங்க நூல்கள் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும், அதான் வந்து சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நூல்களுக்கு பிறகு தோன்றிய நூல்கள், அதாவது 18 நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 நூல்கள். அதுக்கப்புறம் இந்த நூல்களுக்கு அப்புறம் பின்னாடி தோன்றிய நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இதுலேயும் 18 நூல்கள் வந்து இருக்கும். 14 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க சொன்னோம்ல. 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறநூல்கள், நீதி நூல்கள், எல்லாமே ஒன்று தான். ஸோ திருக்குறள், நாலடியார் ரெண்டுமே அறநூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். இது எல்லாமே வந்து புக்குக்குள்ளேயே இருக்கிறது தான், ஓகேவா? பார்த்து குறிச்சிக்கோங்க. என்ன நான் சொல்லவா? நாலடியார் இந்தா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, 14 என்பதற்கு 18, இது சொல்ல மாட்டேன். 14 அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லி பொருளாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? பாரத தேசம், இது ஒரு முக்கியமான லெசன், ஓகேவா? இந்த பாட்டை அதாவது ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா
சான்ஸ் இருக்குது. பாரதியார் அப்படின்றவர் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கார். பாரதியார் பற்றி கேள்வி வராமல் இருக்காது. ஓகேவா? அப்போ பாரதியார் பாட்டு முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். ஆனால் பழைய புக்கில் இருக்கிறனால ரொம்ப முக்கியம் கிடையாது. ரீட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுவோம், அதுக்கப்புறம் வந்து கீழே போயிடலாம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும் பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்கு வரும் கப்பல் செய்வோம். இந்த பாட்டை முடிச்சுட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை வென்ற தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறி நின்று பிறருக்கு உதவும், நேர்மையோர் மேலோர் கீழோர் மற்றவர். அவ்வளோதான். இந்த பாடலை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இதில் வந்து இந்த கடைசி 2-3 வரிகள் இருக்குது பாருங்களேன், 4 வரிகள். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இது எழுதியவர் வந்து மகாகவி பாரதியாருங்க. இந்த பாட்டு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, செய்வோம் செய்வோம் வைப்போம் செய்வோம் 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 வந்துச்சுன்னா உணர வைப்போம், இந்த மணிக்கு வந்துச்சுன்னா வைப்போம் செய்வோம் வந்தாலே பாரதியாரமும் கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதனுடைய சொல்லும் பொருளும் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா தேவையா? ஒரு ரீட் பண்ணிட்டு போயிடலாங்க. ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல் அப்படின்னு பொருளாங்க. அடுத்து வன்மை அப்படின்னா கொடை, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். வன்மை அப்படின்னா கொடை, ப்ரீவியஸ் கொஸ்டின். உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். உழவுனா வேளாண்மை, ஸோ உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படக்கூடிய கருவிகள், இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து கோணினா சாக்கு, தெரிஞ்ச விஷயம். நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள். இந்த பாட்டில் நடை அப்படின்னா சாலையில் போகக்கூடிய வண்டிகளை குறிக்குமாங்க. பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தியை குறிக்குது. பரப்புனா வானத்தில் என்ன பறக்கும்? வானூர்தியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் மகள், அதுவாக ஞாலம் அப்படின்னா உலகம், அது தெரிஞ்ச விஷயம். உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம். உவந்து அப்படின்னா உவப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, ஸோ உவந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். ஸோ உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மகள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். தமிழ் மகள் அப்படின்னா ஔவையார். தமிழ் மகள் என்ன பாரதியார் யாரை சொல்கிறாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஔவையாரை சொல்லுகிறாரு. ஸோ ஓகேவா? மேலவர் அப்படின்னா மேலூர், கீழவர் அப்படின்னா கீழூர், மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர், நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு. பாரதியார் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற கவிஞர் பாரதியார். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அப்படி என்று புகழப்பட்டவர், கொண்டாடப்பட்டவர். இந்த விஷயம் வந்து குறிச்சிக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டை, பாட்டுக்கொரு புலவன் பாரதி என சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கவிமணி இருக்கார்ல, அவர் தான் சொல்லியிருப்பார், தெரிஞ்சுக்கோங்க. இவர் விடுதலை போராட்ட வீரர். கனவு காண்பதில் இன்னொரு பாயிண்ட், கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. அதாவது அவரை பாரு யாருமே கனவு காண்டு எழுதவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம், அந்த மாதிரி கனவு, நம்ம நாடு இப்படி வந்துடும் அப்படின்னு கனவு கண்டார். அந்த கனவுகளாம் இன்றும் நினைவாகுது அப்படின்ற விஷயம் முக்கியமான விஷயம். புரியுதாங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு இருக்குல்ல, பாரத தேசம், இது வந்து எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாரதியார் எழுதிய பாட்டிலேருந்து இது எடுத்திருக்காங்க. ஓகேவா? இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா 11/12/1882 முதல் 11/9/1921 வரை பாரதியார் வாழ்ந்த காலம். ஓகேவா? புக் பேக் பாரதி வருவது கூட, இதுவும் ஔவையார் இங்கே. அடுத்து ஸோ இந்த பறவைகள் பலவிதம்லாம் ரீட் கூட பண்ணாதீங்க. ஓகேவா? ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவையில்ல. சிலபஸில் இல்லை, கொஸ்டின் கண்டிப்பாக வராது. அடுத்து ஒரு பாம்புகள் பாடம்னு ஒன்று இருக்கும், அதையும் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பாம்பு பாடத்துலேருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோப்ராக்சின் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு பாடத்துலேருந்தும் கேள்வி வரதில்லை. ஸோ இந்த பாடத்தையும் படிக்க வேண்டாம், பாம்பு பாடத்தையும் படிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், புக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, வந்துருச்சுங்க. ஸோ எதுங்க வந்திருக்கு புக்கு, கொஞ்சம் வயசுங்க டெக்னிக்கல் விஷயமா இருக்குது, புக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஓ, பின்னாடி வந்துட்டோமா? ஸோ பாம்பு படம் தேவையில்லைங்க, நில்லுங்க. அடுத்து தான் நில்லுங்க. அடுத்து பறவைகள் பலவிதம் தேவையில்ல, பாம்புகள் படம் தேவையில்ல. ஸோ புக் பேக் கரெக்டாக தான் வந்திருக்குமா? சரி. அடுத்து இதாங்க, அடுத்து இந்த பாயிண்ட் தான். இலக்கணமும் மொழித்திறனும், அதானே? அடுத்து இதாங்க வரும், இந்த பாருங்கள். சூப்பர் கரெக்டாக தான் வந்திருக்கோம்.
அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கணமும் மொழித்திறனும். இதில் வந்து நம்ம 6th நியூ புக்கில் கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. இந்த வருது பாருங்கள். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 ஓகேவா. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் மொத்தம் 30 எழுத்துக்கள் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 ஓகேவா. உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 எழுத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, எல்லா எழுத்துக்களுமே நம்ம பேச்சிலையும் எழுத்துலையும் பயன்படுத்துகிறோமா கேட்டிங்கன்னா கிடையாது. சில எழுத்துக்களை நம்ம பேச்சிலையும் எழுத்துலையும் பயன்படுத்தவில்லையும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம பேச்சில் எழுதி பயன்படுத்த மாட்டோம், இது பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 30 மட்டும்தான். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 30 எழுத்துக்கள் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். 2வது யூனிட்டே முடிஞ்சா பரவாயில்லைங்க, 2வது யூனிட்டே முடிஞ்சு. அடுத்து 3ஆம் யூனிட் போயிடலாம் ஓகேவா. அதுலேயும் பாடம் ஒன்றுமே இருக்காது. தன் எழுத்துடன் மட்டுமே சேரும் எழுத்துக்களை உடல்நிலை மெய்மயக்கம் சொல்லுவாங்க. அதாவது பக்கம், அச்சம், இச்சு சேர்ந்து வருதா, இச்சு சா, இக்கு கா சேர்ந்து வருதா, இந்த கீழே இருக்குது பாருங்கள், இக்கு கா, இச்சு சா, இத்து தா, இந்த மாதிரி அந்த 4 எழுத்துக்களோட மட்டுமே சேர்ந்து சில எழுத்துக்கள் வருமா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடல்நிலை மெய்மலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஓகேவா. அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு, கச, தப இது 4ம் வந்து உடல்நிலை மெய் எழுத்துக்கள். இது தன் எழுத்துக்களோட மட்டுமே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். தன் எழுத்துக்களோட மட்டும்தான் சேருமா அப்படின்றப்ப அதை வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும். அதை வந்து அதாவது தன் எழுத்துக்கூட சேராதான், பிற எழுத்துக்களோடு மட்டும்தான் சேருமா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம், வேற்றுநிலை மெய்மயக்கம். அது என்ன எழுத்துனா இரு, இல்லு, ரல ஓகேவா, இரு, இல்லு. அதுக்கப்புறம் தன் எழுத்துக்களுடனும் பிற எழுத்துக்களுடனும் 2 எழுத்துக்களோடையும் சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பேர் எதுவும் கொடுக்கல. ஸோ ஓகே, குற்றம், மேற்கு, அன்னம், அதாவது இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தா 2ஆம் படம் முடிந்து விட்டது. அடுத்து 3ஆம் படம் போகிறோம். இந்த புக் பேக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இது வந்து ஆறாப்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு புக்கு ஓகேவா. அதனால் கதை எதுவுமே இதில் இருக்காது. சின்னதாக சின்ன பசங்களுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம சின்ன பையனாக படித்த புக்கு இதெல்லாம். மனிதர்கள் வேட்டையாட காரணம், அதாவது மனிதர்கள் யானையை வேட்டையாட கேட்டாங்கன்னா தந்தம் தான் காரணம் ஓகேவா. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது வந்து முக்கியம் இல்லைங்க, ஒரே உடவை கேட்டிருக்காங்க ஓகேவா. ஒரே உடவை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அந்த குறிச்சிக்கை பாருங்க பச்சை கலரில். கூரம் நடராசர் செப்பு திருமேனி பழந்தமிழர் உலோகக்கலவைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு. அதாவது நம்ம தமிழர்களுடைய உலோகக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா கூரம் நடராசர் செப்பு திருமேனி. இது மட்டும் கூட கேட்டிருந்தாங்க ஓகேவா. சங்க தமிழ் புலவர்கள் பிறந்த பட்டறைகள் இரும்பு பிடிக்கும், அதாவது எழுத்தாணிகள். சங்க புலவர்கள்லாம் வந்து எழுத்தாணி வச்சு ஓலைச்சூழல் எழுதுனாங்கன்னு சொல்கிறோம்ல, அது எங்கன்னா இரும்புகள் பட்டறைகள் வரைக்கும் இன்றைக்கி நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கேட்டிருந்தாங்க. சங்க புலவர்களுக்கு அந்த இரும்பு பட்டறை வேலை பார்க்குறவங்க கொடுத்தது என்னன்னு கேட்டாங்கன்னா எழுத்தாணி, கூரம் நடராசர் செப்பு திருமேனி. இந்த 2ம் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதான் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ 5வது பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சிலையை செதுக்கவும் மலையை பிளக்கவும் உளி யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க ஈஸியாக தெரியும், டிஎன்பிஎஸ்சி கேட்கும்போது குழம்புக்கிட்டு இருக்கும். அங்கே எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். புரியுதா. ஸோ 2ஆம் படம் அவ்வளோதாங்க. அடுத்து 3ஆம் படம் நினைக்கிறேன் அநேகமாக. அவ்வளோதான். மூணாம் படம் வந்து என்ன பார்த்தோம்னா வீரச்சிறுவன் சொல்லி விவேகானந்தர் படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது தேவையே இல்லை. அவருடைய கதை தான், வேணால் ரீட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி அதை படித்து டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டாங்க. அந்த விவேகானந்தர் படத்தில் கதையும் ஒன்றும் இருக்காது, குதிரை வந்துச்சு காப்பாற்றினாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தேவையில்லை. இந்த புக் பேக்லாம் வந்து உள்ள ஸ்கூல் புக்கு உள்ளக்கே இருக்குது ஓகேவா. ஸோ 4 மணிக்கடிகை ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம், சிலபஸில் இருக்கக்கூடிய கவர் ஆகக்கூடிய ஒரு பாடம் ஓகேவாங்க. இதுவும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. என்னென்னது, திருக்குறள், நாலடியார், 4 மணிக்கடிகை, இது 3மே 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 3மே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. இந்த பாட்டு முக்கியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம்தான். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியை, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த பாடல் வரி 4 மணிக்கடிகையில் வந்திருக்கும். இதை எழுதியவர் 4 மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் விளம்பினாங்கனார். நிறைய டைம் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாட்டோடைய பொருள் வந்து எப்பயுமே டீம்ஸை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ப்ரீவியஸ் கொஸ்டினாக கொடுக்குறேன், படிக்கும்போது உங்களுக்கு தெரியும்.
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு விளக்குனா அந்த பெண்மணி தான், ஒரு பெண். ஓகேவா? பெண் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. அந்த பெண்ணுக்கு விளக்கு போல் யாரும் பார்த்தோம்னா பிள்ளைகள். ஒரு குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு தான். பெண்ணுனா தான் அந்த வீடே விளக்கறியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளிருமா. அந்த பெண்ணுக்கு என்ன விளக்குனா அந்த பெண்ணுடைய பிள்ளைகள். ஓகேவா? அந்த பிள்ளைகளுக்கு என்ன விளக்குனா கல்வி. அந்த கல்விக்கு என்ன விளக்குனா, அதாவது அழகும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்விக்கு என்ன அழகான விளக்குனா நல்ல எண்ணங்கள். இதெல்லாம் வந்து இந்த நல்ல கல்விக்கு விளக்காவது இது நல்ல எண்ணங்கள். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இது. இந்த 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம்ல, இந்த 4 பாயிண்ட்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான், குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோடைய சொல்லும் பொருளும் உடனே ரீட் பண்ணிட்டு போயிடலாம். மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. தகைசால் தமிழர் விருதெல்லாம் வந்து செய்தியில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதான் இது. தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. மனக்கினியனா மனதுக்கு இனிய. காதல் புதல்வர் அப்படின்னா காதல் அப்படின்னா அன்புன்னு ஒரு வேர்டு இருக்குது. லவ் அப்படின்னா அன்பு தான், காதல் தான், இப்படி நிறைய வேர்டு இருக்குல்ல. காதல்னா அன்பு. அதாவது புதல்வர் அப்படின்னா மக்கள். காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். புதல்வர்னா பெற்ற பிள்ளைகளை குறிக்கும், இங்கே அன்பு மக்கள்னு வருது. ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் புகழை தரும். உணர்வு நலன்கள். ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆசை குறிப்பு இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான்மணிக்கடிகை இந்த நூலை எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். இதில் விளம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, விளம்பி அப்படின்னா என்னதுன்னா அவருடைய ஊர் பெயருங்க. புரியுதா? அவருடைய ஊர் பெயர். நாகனார் அப்படின்னா அந்த புலவருடைய இயற்பெயர். அவருடைய இயற்பெயர் வந்து நாகனார் தான். அவருடைய ஊர் பெயர் தான் விளம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான்மணிக்கடிகை 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நான் அப்படியே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். நல்லா குறித்து வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன்கள் என்பதன் பொருள். நான்மணிக்கடிகைன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாட்டுமே 4 அறக்கருத்துக்களை கூறும் சொல்கிறாங்க. ஏன் 4 மணிகள் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பாட்டில் பாருங்களேன், 4 கருத்துக்கள் இருந்துச்சா. குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு, பெண்ணுக்கு விளக்கு பிள்ளைகள், பிள்ளைக்கு கல்வி, கல்விக்கு நல்லெண்ணம். 4 பாயிண்ட் இருக்கா. ஸோ எல்லா பாட்டிலுமே 4 அறக்கருத்துக்களை கூறும் அப்படின்னு மணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த 4 மணிகள் என்ன பார்த்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்மணிக்கடிகை தான். இந்த நான்மணிக்கடிகையோட காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு. கிபி 4ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து டீம்ஸ் கேட்டிருக்காங்க, குறித்து வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த நான்மணிக்கடிகையில் 104 பாடல்கள் இருக்கும். ஓகேவா? 104 பாடல்கள் இருக்கும். ஸோ இதோட புக் பேக் என்பது தேவையில்லை. அடுத்து வந்து ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் வரும். என்னன்னா நாட்டுப்புற பாடல்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே படிக்கணுமா கேட்டிங்கன்னா வெறும் கதை தான். நான் சொல்லக்கூடிய ஒரு 5 பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தாளில் எழுதாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல். தாளில் எழுதப்படாத பாடல், அதாவது எழுதி பாட மாட்டாங்க, அந்த பாடல் தான் நாட்டுப்புற பாடல். நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களே, இது கூட ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. தாளில் எழுதாத பாடல் எந்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? நாட்டுப்புற பாடல். எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி, அதாவது எழுதாமல் வாய் வழியாக பரவுற பாட்டை தான் நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லுவாங்க. எழுதப்படாத பாட்டை எல்லாருக்கும், அதாவது எழுதப்படாத கதை, அதாவது நம்ம நாட்டுப்புற பாடல் சொல்கிறோம்ல, இதே போல் எல்லாருக்கும் கதை தெரியும். இப்போ இந்த முயல் ஆமை கதை படிக்கிறோம்ல, முயல் ஆமை கதை, அப்புறம் அந்த காலத்தில் வாத்து முட்டை கதை, இதெல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, வழி வழியாக சொல்லப்பட்ட ஒரு கதை. ஸோ அந்த மணிக்க எழுதப்படாத கதைகள்லாம் இருக்குது. இந்த எழுதப்படாத கதைகள், எழுதப்படாத பாடல்கள், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. வாயால் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுப்புற பாடலை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமிய பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? பெருநகரங்கள், நம்ம சென்னையில் வந்து பாடுறாங்களே, இப்போ வந்து ஃபேமஸாக காணாப்பாட்டு ஃபேமஸாக வருதுல்ல, இதெல்லாம் சென்னையில் பாடக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல், அவ்வளோதான். புரியுதாங்க? காணாப்பாடலும் ஒரு நாட்டுப்புற பாடல். மீன் பிடிக்கிறவங்க ஐலேஸாக பாடுவாங்களே, அதுவும் ஒரு நாட்டுப்புற பாடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து இங்கே இருக்கும். இந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சு பாட மாட்டாங்க. அவங்களுக்கு தோணுச்சுன்னா டபக்குன்னு பாடி விட்ருவாங்க, சரி ஒன்று பாடுவோம் அப்படின்னு. அதைத்தான் வந்து நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது 7 வகைகள் சொல்லியிருப்பாங்க. ஒருவர் பாடியது போல் அப்படியே இன்னொரு பாட மாட்டாங்க. நாட்டுப்புற பாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பாடுவாங்க. இதனுடைய சிறப்பே அதுதான். ஒரு பாடின மாதிரிக்கே இன்னொருத்தவங்க பாட மாட்டாங்க. மொத்தம் 7 வகையான நாட்டுப்புற பாடல்கள் உள்ளது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எத்தனை வகையான நாட்டுப்புற பாடல்களுக்கும் கேட்டிருக்காங்க. 7 வகையான நாட்டுப்புற பாடல்கள் என்பது இதற்கான விடை. ஓகேவா? என்னென்ன பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நான் விளக்கத்தோடு சொல்கிறேன். பிறந்த குழந்தைக்கு பாடப்படும் பாடல் தாலாட்டு பாடல் வகை 1. அதுக்கப்புறம் வளர்ந்த பிள்ளைகள், கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்களா, ஒரு 5 வயசு கூட வச்சுக்கோமே, 2-3 வயசு கூட ஞாபகம் வச்சுக்கணுமே, அதுபோல் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாடக்கூடிய பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு பாடல்கள். அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்க பாடக்கூடிய பாடல், அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்ப பாடக்கூடிய பாடல்கள் தொழில் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சடங்கு பாடல்கள் அப்படின்னு என்னன்னா
திருமணம், அப்புறம் பிற நிகழ்வுகள், ஏதோ ஒரு சடங்குனா அது நிறையா சடங்கு செய்வோம்ல, அந்த சடங்கு செய்யும்போது பாடக்கூடிய பாடல்கள் சடங்கு பாடல்கள்னு சொல்லுவாங்க. கொண்டாட்ட பாடல்கள் அப்படின்றதுமே வந்து நம்ம கொண்டாட்ட பாடல்களுமே வந்து நம்ம எதாவது ஃபங்க்ஷனில் தான் மேக்ஸிமம் கேட்போம், திருவிழாவில் கேட்கலாம், ஏதோ ஒரு இடத்துல கேட்போம். ஸோ அது கொண்டாட்ட பாடல்கள். வழிபாட்டு பாடல்கள்னா சாமி கும்பிடும்போது பாடக்கூடிய பாடல் வழிபாட்டு பாடல்கள். ஒப்பாரி பாடல்கள்னால் இறந்தோருக்கு பாடப்படும் பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த படத்தில் வேறு எதுவுமே முக்கியமானதில்லை. ஒரே ஒரு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு பாட்டு இருக்கும். ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 வித்த சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். ஏன் இந்த பாட்டு மட்டும்னா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் இந்த ஒரு பாட்டு மட்டும் இந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. என்ன கதையை இந்த மையப்படுத்துது இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன கதைனா, விடுதலை போராட்ட காலத்தில் உருவான ஒரு நாட்டுப்புற பாடல். ஓகேவா, விடுதலை போராட்டம்ன்றது விடையாக கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம விவேகானந்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அது வந்து தேவையில்ல. சொலவடைகள் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியில் 2024 வந்து டிஎன்பிஎஸ்சியில் சொலவடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலபஸில் சேர்த்துருக்காங்களே, அதை பற்றி ஒரு 3 சொலவடைகள் வந்து வரும். அது என்னென்னு பார்த்துடலாமா? அதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அநேகமாக பாடம். ஸோ ஒரு பாடங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாடம். எல்லோரும் கிளாஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நான் கிளாஸ் நடத்தி கொடுத்துட்டேன். எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ன வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் இன்னும் 2 பேர் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வந்து காமிக்கும், இந்த வீடியோ நல்லாயிருக்கும் போல், இன்னும் 2 பேர் பார்க்கட்டும்ன்றக்காக, ஓகேவா? ஸோ முடிய போதுங்க பாடம். சொலவடைகள், அதாவது கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. எங்கே அந்த ஊருக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், நம்ம கோழி கொடுங்கன்னு தான் கேட்போம், ஆனால் ஆணம் காய்ச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆணம்னா குழம்பு, எங்கள் கோழி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். கோழி குழம்பே காய்ச்சி கொடுப்பாங்களா? இல்லை என்னையா இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா? இது ஒரு சொலவடை, தெரிஞ்சுக்கோங்க போதும். நாளினா என்னது? தானியங்களை அளக்கும் படி. இன்னும் எங்கள் ஊர் பக்கம்லாம் 4 இருக்குது. வீட்டில் எல்லா வீட்லையும் மேக்ஸிமம் வச்சுருப்போம், 4 இருக்கும்ல. சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த வேர்டுக்கு. அந்த தானியங்களை அளக்கக்கூடிய படி. அகவிலை அப்படின்னு என்னன்னா, அந்த தானியத்துடைய அடிப்படை விலை, அந்த விலை தான் அகவிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு சொலவடை, திறந்த வீட்டுக்கு திறவுகோல் இருக்குது. 7th புக்கில் சொலவடை படிக்கிறவங்களங்க, கார்த்திகை மாதம் பிறைகண்ட மாதிரி அந்த சொலவடைகள் இங்கே 3 கொடுத்துருக்காங்க. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் இருக்குது. திறவுகோல் அப்படின்னா சாவி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எல்லாருக்குமே தெரியும். கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம். இதில் கூடாரம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. கூடாரம் என்றால் தங்குவது என்று பொருள். கூடாரம் போடுறாங்கன்னா ஒரு இதை கட்டுறாங்க நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் அதோடைய பொருள் அது கிடையாது. அந்த இடத்த தங்குறாங்க அப்படின்ட்டு தான் அதோடைய பொருளாம். புரியுதா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த பாடம். இது கொஞ்சம் இருக்குது போல். மயங்கொலி எழுத்துக்கள் எங்கே? இது 6th நியூ புக்கில் இருக்குங்க. நம்ம 6th நியூ புக்கிலே படிச்சுக்கலாம் அதை, ஓகேவா? அதில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, வேணாம் போதுதில். ஸோ இதை மட்டும் தெரியாதவங்க புக் பேக்கில் குறிச்சிக்கோங்க. மல்லிகை 3 சொல்லி நான் வரும். அடுத்து பூமியை வளம், அந்த ஃபஸ்ட்டு லா வரும். அடுத்து புலி, சின்ன அந்த புலி வரும். முகத்தில் டேஸ் முருள் வேண்டும், புண் 2 சொல்லி இன்னும் வரும். நாய் டேஸ் நிமிராது, வால், அதை ஃபஸ்ட்டு இந்த குண்டியில் அதான் வரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க போதும் புக் பேக்குன்றனால. இது வந்து என்னென்னா, அதாவது தமிழ் சொற்கள் பொதுவாக 4 வகைப்படும், ஓகேவா? என்ன சொல்னு பார்த்தோம்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் 4 சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் தான். இதில் முதன்மையான சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தாங்க, ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த சொல் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சொல் அதிகமாக இருக்கும், செகண்டு வினைச்சொல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. வினைச்சொல், அதாவது இங்கே கொடுத்துருவாங்க. வினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா செயல், ஓகேவா? வினை அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வினை என்றால் செயல் என்று பொருள். அவ்வளோதானா? லெசன் ஓவர்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதான் பாயிண்ட் நான் குறித்து வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்தான், அதாவது நான் குறிச்சிருக்க பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லிக்கிறேன், கடைசி நான் குறிச்சிருக்க எல்லா பாயிண்ட்டையும் ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க, ஓகேவா? மிஸ் பண்ணிங்கன்னா ஆபத்து தான். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேங்க. பார்ப்போம். இது வேறு ஸ்டக் ஆகிட்டே இருக்குது பிடிஎஃப். கடைசி ஒரு பக்கம் இல்லை போல், முடிஞ்சு. இன்னும் 2 பக்கம் இருக்கா? இருக்குங்க. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சும்மா நடுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்பிக்கைகள் அனைத்தும் ஏதேனும் ஒரு நல்ல நோக்கம். நம்ம வந்து சாமி கும்பிட்டோம்ல அந்த காலத்தில், எதுக்காக கும்பிட்டோம்? ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் எல்லாமே சாமி கும்பிடுவோம். யாராவது இப்படி நடந்தோம் அப்படின்னு கெட்ட விஷயத்துக்காக சாமி கும்பிடுவோமா? கிடையாது. ஏதோ நல்ல நோக்கத்துக்காக சாமி கும்பிடுவோம். அதான் வழிபாட்டு முறைகள்னு சொல்லுவாங்க. அந்த வழிபாட்டு முறைகளை வீர வணக்கம் ஒன்று. வீர வணக்கம் அது போரில் செத்தவங்க, நம்ம நாட்டுக்காக செத்தவங்களுக்காக நம்ம வீர வணக்கம் கும்பிடுவோம்ல, அதுதான் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் நடுகள் வந்து வச்சு சாமி கும்பிட்டாங்க. கல்லில் செதுக்கி நாளும் வழிபட்டனர். விழுப்புண் பட்டவங்களுக்கு, விழுப்புண் என்னது? போரில் வந்து சண்டை போடுறப்ப நம்ம நெஞ்சில் அம்பு வாங்கினவங்க திரும்பிட்டு வந்தால் புறமுதுகுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெஞ்சில் அம்பு வாங்கி செத்துருப்பாங்களே அவங்கள தான் விழுப்புண் பட்டவங்க அப்படின்னு சொல்லி, அதாவது போரில் செத்தவங்கள சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வழியாக 1 ஹவரில் முடிச்சாச்சுங்க. ஒரு டைமே இந்த 1 ஹவர் வீடியோ பார்த்தா போதும். ஒரு டைம்
தெளிவாயிருவீங்க. போதும், முடிஞ்சு. சரி, ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் தேங்க்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் நல்லா நடத்தினேன்னு சொல்லி ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ.